ಮೂರನೇದಾಗಿ the heart of hunger. ಹಸಿತಾಪ ಹೃದಯ. பசிதாகத்தின் இருதயம் எனக்கும் உங்களுக்கும் வேணும். ಹಸಿತಾಪ ಹೃದಯ ನಿಮಗೆ the heart of hunger எனக்கும் உங்களுக்கும் வேணும். ಹಸಿತಾಪದ ಹೃದಯ ನಿಮಗೆ ನನಗೆ ಬೇಕು. ஆத்மா என்கிறதான பசிதாகம் எனக்கும் உங்களுக்குள்ளாக வேணும். ಆತ್ಮ ಎಂಬ ಹಸಿತಾಪ ಹೃದಯ ನಮಗೆ ನಿನಗೆ ಬೇಕು. இருதயத்திலே ஒரு ஆத்மாவுக்கான பாரம் இருக்க வேண்டும். ಹೃದಯದಲ್ಲಿ ಆತ್ಮ ಎಂಬ ಭಾರ ನಿಮಗೋಸ್ಕರ ஒரு ಇರಬೇಕು. வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுகிறது earnestness. ஆர்வத்தின் இருதயம் earnestness வேணும் எனக்கும். ಆಸಕ್ತಿಯುಳ್ಳ ಹೃದಯ ನಿಮಗೆ ಬೇಕು. ஒவ்வொரு சோல் வின்னருக்கும் ஒரு earnest அந்த ஆர்வம் வேண்டும். எங்க போனாலும் ஆத்மா பாரத்தோட அலைந்து திரிகிறவராய்கள நானும் நீங்களும் இருக்கணும். ಆತ್ಮವನ್ನು ಗೆಲ್ಲುವವರಿಗೆ ಆಸಕ್ತಿ ಆತ್ಮ ಎಂಬ ಆಸಕ್ತಿ ಇರಬೇಕು. ஆத்மாவை சம்பாதிக்கிறதான அந்த தீவிரம் எனக்கு வேணும், உங்களுக்கும் வேணும். ಆತ್ಮವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವ ಆಸಕ್ತಿ ನಿಮಗೊಳಗೆ ನನಗೊಳಗೆ ಬೇಕು. ಅದಕ್ಕಾக என்னையே நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನೇ ನನ್ನನ್ನೇ ಅರ್ಪಣಿಸಬೇಕು. 2 கொரிந்தியர் 11:28 வசனம் சொல்லுகிறது, எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்லுகிறான் பக்தன். எல்லா சபைಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವ ಕಾರ್ಯವು ನನ್ನೊಳಗೆ ಅದು பவுல் சொல்றார், சபைகளை குறித்ததான ஆத்துமாக்களை குறித்ததான பாரம் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಆ ಆತ್ಮಗಳನ್ನು ಕುರಿತು ನನ್ನ ಭಾರವು ನನ್ನೊಳಗೆ ಹಾರಿಸಿದೆ. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ಕ್ರೈಸ್ತನ ಪ್ರೀತಿಯು ನನ್ನೊಳಗೆ ಮುಂದೆ ತಳ್ಳುತ್ತಾ ಇದೆ. கிறிஸ்துவின் அன்பு என்னை உந்தி தள்ளுகிறது என்று சொல்லுகிறான். ಕ್ರೈಸ್ತನ ಪ್ರೀತಿಯು ನನ್ನ ಮುಂದೆ ತಳ್ಳುತ್ತಲೇ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. எனக்கு உங்களுக்கு அதுதாங்க வேணும். ನನಗೆ ನಿನಗೆ ನನಗಾಗಲಿ ನಿಮಗಾಗಲಿ ಅದೇ ಬೇಕು. ஆத்மா என்கிறதான பசிதாக எனக்கு வேணும் இன்னைக்கு. ಆತ್ಮ ಎಂಬ ಹಸಿದಾಪ ಹೃದಯ ನಮಗೆ ನಿನಗೆ எனக்கு என் பிள்ளைங்களுக்கு நல்லத கொடுக்கிறோம். ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು கொடுக்கிறோம். ಬಟ್ಟೆಯನ್ನು ಕೊಡ್ತೇವೆ, சாப்பாடு நல்லதா கொடுக்கிறோம், ಊಟ ಚೆನ್ನಾಗಿ ಕೊಡ್ತೇವೆ, பெஸ்டா கொடுக்கிறோம், நம்ம ಎಲ್ಲವನ್ನು படிப்பு பெஸ்டா கொடுக்கிறோம், ಓದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಕೊಡ್ತೇವೆ, எல்லாத்தையுமே பெஸ்டா கொடுக்கிறோம். ಎಲ್ಲವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ஆனா இந்த காலை வேளையில நீங்களும் நானும் பாருங்க, இந்த உலக பிரகாரமா எது பெஸ்டா கொடுத்தாலும் இந்த இயேசுவை தவிர வேற எதுவும் பெஸ்டானது இல்லங்க. ಈ ಬೆಳಗಿನ ಜಾವ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ನನ್ನ ಯೇಸು ಮಾತ್ರನೇ ಒಂದು ಬೆಸ್ಟ್ ಆದ ಕಾರ್ಯ. ಇವரை ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு நம்ம கொடுப்போம். ಇದನ್ನೇ ಒಂದೊಂದು ಆತ್ಮಕ್ಕೆ ಕೊಡಬೇಕು. அந்த பசிதாக எனக்குள்ளாக ஓடட்டும். ಆ ಹಸಿದಾವು ನಮ್ಮೊಳಗೆ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நேரம் செலவழிக்கிறேன், ಹಣವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಲು ಸಮಯ ಕೊಡುತ್ತೇನೆ, பொருளை சம்பாதிக்கிறதுக்கு நேரத்தை செலவழிக்கிறேன், ವಸ್ತುವನ್ನು ಸಂಪಾದಿಸಲು ಸಮಯ ಕೊಡುತ್ತೇನೆ, அதுக்கு தாகத்தோடு பசிதோடு அலையிறேன் திரிறேன், ಅದಕ್ಕೆ ನಾನು ಹಸಿವಿನಿಂದ ಓಡುತ್ತೇನೆ. ஆனா ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நான் பசிதாகத்தோடு இல்லனா என்னங்க அர்த்தம்? தேவ பிள்ளை என்று ಆತ್ಮಗೋಸ್ಕರ ನಾನು ಹಸಿವಿನಿಂದ ಓಡುವುದಿಲ್ಲವೇ? இங்கதான் இருக்கீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? இங்கதான் இருக்கீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? ஒரு ஆத்மா, ಒಂದೇ ಆತ್ಮ. நான் சொன்ன ஒரு ஆத்மான்னு ஒரு ஆத்மா போதும்னு சொல்லக்கூடாது. ಒಂದೇ ಆತ್ಮ ಅಂದರೆ ಒಂದೇ ಒಂದು ಆತ್ಮ ಅಲ್ಲ. ஒரு ஆத்மான்னு சொன்னா ஒரு ஆத்மாவுக்காவது சொல்றேன் நான். ಒಂದು ಆತ್ಮ ಅಂದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಆತ್ಮ ಅಲ್ಲ, ಒಂದು ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ. வாழ்க்கை மரண வரைக்கும் எத்தனை ஆத்மாக்களை கர்த்தர் சமூகத்துல, கர்த்தர் ராஜ்யத்துல, கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியுமோ அவ்வளவு பேரும் கொண்டு வந்துடுறாங்க. ನಮ್ಮ ಕೊನೆಯ ಉಸಿರಿರುವುದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರನ್ನು ನಾವು ಆತನ ಬಳಿ ಕರೆತರಬೇಕು, ಅಷ್ಟರನ್ನು ನಾವು ಕರೆತರಬೇಕು. கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நெருக்கி ஏவும். ಕ್ರೈಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದರೆ